ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏபி டெஸ்டிங்கை பற்றி. அதுக்கு முன்னாடி சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எரர் கோட்ஸ். REST API error codes or response codes that indicates the status of a request. அதாவது ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸுக்கு இந்த எரர் கோட்ஸை வச்சு தான் இது கரெக்டாக இருக்கா, இல்லை தப்பாக இருக்கா, இல்லை இதில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் ஒரு டெஸ்ட்டை. ஸோ அதுக்கு இந்த எரர் கோட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த எரர் கோட்ஸ் வந்து 100ல் ஆரம்பித்து 500 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? நம்ம எல்லா எரர் கோட்ஸையும் பார்க்க வேணாம், முக்கியமான எரர் கோட்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? REST API ரெஸ்பான்ஸ் கோட் 100 சீரியஸ், அதாவது ஒரு டெம்பரரி ரெஸ்பான்ஸு. ஓகேங்களா? அப்புறம் 200 சீரியஸ்னா கிளைண்ட் அக்செப்ட் தி ரெக்வஸ்டஸ். ஏபிஎஸ்ல எல்லாம் இருக்கும் 200, 201, 202. அப்புறம் பார்த்தீங்கன்னா 300 சீரியஸ். 300 சீரியஸ்னா மோஸ்ட் ஆஃப் தி கோட் ரிலேட்டட் வந்து இதில் தான் இருக்கும். 300, அப்புறம் வந்து 304, 302 இதெல்லாம் வந்து, அப்புறம் 307 இதெல்லாம். அப்புறம் வந்து 400 இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீரியஸ். இந்த 400 பேட் ரெக்வஸ்ட்டு, 401, 402, 403, 404 இதெல்லாம். அப்புறம் 500 சீரியஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் அதிகமாக பார்த்துட்டு கேட்வே டைம் அவுட் இதெல்லாம். இந்த நோட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ. ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க, சோப் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இது ரெண்டு தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் 2 இதெல்லாம் இருக்கு. வெப் ஹூக்குடுன்னு இருக்கு. ஆனால் இது மேஜரா இது 2 தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ரெஸ்ட் ஏபிஐ அண்ட் சோப் ஏபிஐ. ரெஸ்ட் ஏபிஐனா என்ன, சோப் ஏபிஐனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சோப் ஏபிஐனா என்னன்னு பார்ப்போம். சோப் ஏபிஐனா ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். அதான் ஷார்ட் ஃபார்ம் வந்து சோப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மெசேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் தி 2 சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? 2 சிஸ்டம், ஒன்னு சிஸ்டம்ஸ், இன்னொன்னு அப்ளிகேஷன்ஸ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு டேட்டா எக்ஸ்சேஞ்சிங் தான் இந்த சோப் ஏபிஐன்னுவாங்க. ஓகேவா? இது வந்து ரிலையபிள், அப்புறம் ட்ரஸ்டடா இருக்கும். அதாவது அந்த சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ற மெசேஜஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணிப்பாங்க. என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன என்டர்பிரைசஸ்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பெரிய பெரிய மால்ஸ், அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோப் வந்து என்ன மாதிரியான டேட்டாவா இருக்கும்? அதாவது இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுன்னா உள்ள ஒரு டேட்டா இருக்கும்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல. இப்போ நீங்க நார்மலா நீங்க எனக்கு மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் எதுல இருக்க போகுதுன்னா இங்கிலீஷ்ல இருக்க போகுது. அதே மாதிரி இந்த சோப்ல எந்த மாதிரியான லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா XML லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகேவா? அந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகும், ரிசீவும் ஆகும். ஓகேவா? இதுல வந்து இந்த புரோட்டோகால்ல வந்து என்வலப்னு சொல்லுவாங்க. என்வலப்னா ஒன்றும் இல்லை, டிஃபைனிங் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மெசேஜ். எனக்கு இந்த மெசேஜ் எப்படி வேணும்னு ஸ்ட்ரக்சர் பண்றது. நெக்ஸ்ட் வந்து என்கோடிங், ரூல்ஸ் ஃபார் எக்ஸ்பிரஷிங் தி டைப் ஆஃப் டேட்டா, எந்த மாதிரியான டேட்டா வந்து இருக்கணும்ன்றத ரூல்ஸ் செட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெக்வஸ்ட், ஹவு ஈச் சோப் ஏபிஐஸ் ரெக்வஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சர்டு, எப்படி ஸ்ட்ரக்சர்டா இருக்குன்றது வந்து ரெக்வஸ்ட்ல இருக்கும். ரெஸ்பான்ஸும் அப்படியே அதே மாதிரி தான். இந்த ப்ராசஸ்லாம் இருக்கு. ஓகேவா? சோப் ஏபிஐக்கு. அதுவே ரெஸ்ட் ஏபிஐக்கு பாருங்க. ரெஸ்ட் ஏபிஐனா ஒன்றும் இல்லை, சம்டைம்ஸ் இன்டர்வியூல கேட்பாங்க, ரெஸ்ட் ஏபிஐன்றீங்க, ரெஸ்ட் ஏபிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கேட்பாங்க. ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ். ஓகே. இந்த ரெஸ்ட் ஏபிஐ வந்து ஆக்சஸிங் ஃபார் வெரி சிம்பிள் அண்ட் ஃபிளெக்சிபிள் வித்வுட் ஹேவிங் எனி ப்ராசஸிங். ஒரு சின்ன ப்ராசஸிங் இல்லாம ஈஸியா கூட இது வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னா இந்த கிளைண்ட்டும் இந்த சர்வருக்கும் உள்ள ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் தான். கிளைண்ட் வந்து ஒரு சர்வருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து, அதாவது உதாரணத்துக்கு இங்க http.greeks.org இருக்கா, இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து நீங்க டைப் பண்றீங்க, இல்ல நீங்க கூகுள் கூட எடுத்துக்கோங்களேன், இது வேணா www.google.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறீங்க.
அந்த ரெக்வஸ்ட் என்ன ஆகும், கூகுளோட சர்வருக்கு போகும். அந்த சர்வருக்கு போயிட்டு அந்த வெப்சைட் இருக்கா, அப்படி ஒரு வெப்சைட் இருக்கான்றத சர்ச் பண்ணும். ஓகே. சர்ச் பண்ணி ஆமா இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அந்த வெப்சைட் எடுத்துட்டு வந்து நேரா அந்த கிளைண்ட் கிட்ட கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் உங்களால வந்து இந்த சர்ச் பண்ணி டேட்டாஸ்லாம் பார்க்க முடியுது. ஓகே. ஓகேவா? இப்படிதான் வந்து ஆக்ட் ஆகுது. ஏபிஐ டெஸ்டிங்கை பற்றி அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.